இவங்களுக்கு மசிலே இல்ல. இவங்களுக்கு எப்படி பாடி பில்டிங்ல வந்து கோல்டு மெடல் குடுத்தாங்க அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாரி தண்ணி கேன்லாம் தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாரி தூக்க முடியாதவங்க இருக்க மாட்டாங்க. பயங்கர பவரா இருப்பாங்க விமன் பாடி பில்டர். அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காம்படிஷன் போயிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு போயிருக்காங்க. பட் அங்க அந்த கேட்டகரியே இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க மறுத்துருக்காங்க. அவங்க வந்து பெஸ்ட் பாடி பில்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவங்க பாடி பில்டர் மாதிரி இருந்திருந்தா இவ்வளவு ட்ரோலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்த உடனே தெரிய பாடி பில்டருக்கான எந்த ஒரு அம்சமும் இல்லாத நீங்கள் எப்படி நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒர்க் அவுட் பண்ணோம், இன்னும் மசில் கூட க்ரோத் பண்ணல, போயிட்டு இப்படி போஸ்ட் பண்ணோம், அதனால நமக்கு மெடல் கொடுத்தோம். நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ்னால் என்னன்னு கேட்கும்போது அது கரெக்டாக தெரியல. ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ், திரும்பி இந்த பேக் டபுளாம் பைசப்ஸ், ஃப்ரண்ட் லேட்ஸு, அதில் ஒரு போஸ்ட் கூட உங்களுக்கு எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தான் இருக்காங்க. இவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்றதை விட அவங்களே அவங்க பேர் சொன்னாங்கன்னா இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரன். ஸோ இன்னைக்கு நம்ம ராஜா பாரன் அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஆண்டவன் நேரத்தில் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார் இப்போ சமீபத்தில் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பாடி பில்டிங் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் பாடி பில்டிங் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேரால் வந்து பாராட்டப்பட்டாலும் பெரும்பாலான மக்கள் வந்து அதை கிரிட்டிசைஸ் தான் பண்ணாங்க. இவங்களுக்கு மசிலே இல்லை, இவங்களுக்கு எப்படி பாடி பில்டிங்கில் வந்து கோல்டு மெடல் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக ஒரு உமன் அப்படி தானே அவங்க. ஆமாம். ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நானும் பார்த்தேன். நானும் இந்த மாதிரி ஏதாவது வைரலாக போனாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என் சேனல்லேயே நான் பேசுவேன். பட் இதை பற்றி நான் பேசலை. என்ன காரணம்னா, அதில் ஒரு நல்லவங்களுடைய விஷயமும் இருக்குது, சரியான ஒரு கைட்னஸ் உள்ள ஒரு விஷயமும் இருக்குது. அட் த சேம் டைம் அதில் வந்து ஒரு அறியாமையும் இருக்குது. அந்த அறியாமையை போட்டு நம்ம எதுக்கு பேசணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை விட்டுட்டேன். பட் இப்போ நீங்கள் கேட்குறதுனால சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அந்த அசோசியேஷனை வந்து நம்ம அதில் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போதைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெகக்னைஸ்டு அசோசியேஷனாக அந்த அசோசியேஷன் இருக்குது. அதை வந்து அரசு அண்ணா அவங்க தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அசோசியேஷன் நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காம்படிஷன் போயிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு போயிருக்காங்க. பட் அங்கே அந்த கேட்டகரியே இல்லை. இவங்க வந்திருக்காங்க, இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்னா ஃபஸ்ட்டு அவங்க மறுத்துருக்குறாங்க, இல்லை வேணாம் அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுவோமே. நீங்கள் வந்து டங்கல் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த படத்தில் இவர் வந்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு போயிருப்பார். போயிட்டு அங்கே போன உடனே வேண்டான்னு முதல்ல அனுப்புவாங்க. ரெண்டாவது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேம் ஆகும்பா, பண்ணலாம் அப்படிங்கிற, பாடி பில்டிங் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும், அந்த அந்த இதில் வந்து இந்த மல்யுத்தம் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த பொண்ணையும் பண்ண வச்சாங்க. காம்படிஷனில் வேறு யாரும் கலந்துக்கல, ஏறினாங்க. ஒரு அப்ரிசியேஷனுக்காக ஒரு மெடலும் கொடுத்தாங்க. சும்மா போனங்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து விட முடியாதுல்ல. அதை ஒருத்தங்க தானே இது பண்ணாங்க, கோல்டு மெடலாகவே கொடுத்து விடுவோம். கொடுத்தாச்சு, டன். ஆனால் அவங்க வந்து பெஸ்ட் பாடி பில்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பாடி பில்டிங்கில் ஃபீல்டில் வந்து பெண்கள் இருக்காங்கன்னா இருக்காங்க, வேறு லெவலில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே இருக்காங்களான்னா இருக்காங்க. அவங்க கூடலாம் இவங்கள ஒப்பிட முடியுமான்னா ஒப்பிட முடியாது. இவங்க வந்து ஜிம்முக்கு போயிருக்காங்கன்னா போயிருக்காங்க, மசில் கெயின் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. ஜிம்முக்கு போய் ப்ராப்பராக டயட் எடுத்து, ட்ரைனிங் எடுத்து, அந்த மசிலை க்ரோத் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து பார்த்த உடனே தெரியும் இவங்க பாடி பில்டர்னு. மற்ற எந்த விளையாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் பாடி பில்டிங் இருக்குன்னா, ஒரு கிரிக்கெட்டரை பார்த்தா கிரிக்கெட்டர்னு தெரியாது, பட் ஒரு பாடி பில்டரை பார்த்தா பாடி பில்டர்னு தெரியும். இவங்க ஒரு விமன் பாடி பில்டராக இருந்திருந்தா பார்த்த உடனே தெரிய போகுது. கிரிட்டிசைஸுக்கு அங்கே இடமே கிடையாது. இவங்க பாடி பில்டர் மாதிரி இருந்திருந்தா இவ்வளவு ட்ரோலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்களே ஒரு விஷயம் சொல்லியிருந்துருக்கலாம். நான் இப்படி போனேன், ஒரு 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 மோட்டிவேஷனுக்காக போனேன், என்னையே நான் மோட்டிவேட் பண்ணதுக்காக போனேன், நான் ஜிம் போயிட்டு தான் இருக்கிறேன், எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க இப்படி ஒரு காம்படிஷன் நடக்க அட்டன் பண்ணி பார்க்கலான்னு. நான் போனேன், அட்டன் பண்ணேன். அங்கே வந்து வேறு யாரும் கலந்துக்கல, நான் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நான் ஒரு பெஸ்ட்டு பாடி பில்டரான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அழகாக பேசியிருந்தாங்கன்னா இதே மக்கள் தூக்கி கொண்டாடியிருப்பாங்க அவங்கள. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டிலே நான் தான் 6 பாடி பில்டர்ஸ் தான் இருக்காங்க, அதில் நான் ஒருத்தன், தமிழ்நாட்டிலே 8 பாடி ஏதோ அப்படி 2 தடவை, ஒரு டைம் 6ன்னு சொன்னாங்க, ஒரு டைம் 8ன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது
பார்த்த உடனே தெரிய பாடி பில்டருக்கான எந்த ஒரு அம்சமும் இல்லாத நீங்கள் எப்படி அப்படிங்கிற ஒரு இதுதான் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வரும் அப்படின்னா, இந்த விஷயத்தையும் நானே சொல்கிறேனே, நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஒரு பெஸ்ட் பாடி பில்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன சார் இப்படி ஆமாம், சொல்றீங்க? சத்தியமாக கிடையாது. என்னோடையும் பெஸ்ட் பாடி பில்டர்ஸ், சூப்பர் பாடி பில்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்றைக்கும் ஒவ்வொருத்தர் பேராக டக்கு 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 டக்குன்னு வருஷப்படுத்தலாம். ஆனால் இதே எல்லோ பெஞ்ச் சேனல் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வீடியோ எடுத்திருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, என்னை எத்தனையோ சேனல்ஸ் வீடியோ எடுத்திருக்காங்க. ஏன் நான் பெஸ்ட்டு பாடி பில்டருங்கிறதுனால தூக்கி வீடியோ எடுத்தீங்களா? இல்லை, என்னோட பெஸ்ட்டு பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. லெஜெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் இதே தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணி ஃபேம் ஆனதுனால ஸ்பீச் பண்ணேன், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணேன், இதனால கொஞ்சம் ஃபேம் ஆனேன். ஆண்டவன் கொடுத்தது ஃபேம் ஆனேன். இதனால இன்றைக்கி நீங்கள் என்னைய கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுக்கிறீங்களே தவிர நான் ஒரு பெஸ்ட்டு பாடி பில்டரான்னு கேட்டால் கிடையாது. இதே தான் அந்த பொண்ணுடைய விஷயத்துலேயும் நடந்தது. அந்த பொண்ணு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபேமு. நான் வந்து இன்றைக்கி நான் ஒன்றும் பெரிய பெஸ்ட்டு பாடி பில்டர் கிடையாது, என்னோட நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டது மாதிரி அந்த பொண்ணும் நான் பெஸ்ட்டு பாடி பில்டர் கிடையாதுப்பா, நான் இப்படிலாம் பண்ணேன், நான் ஆல்ரெடி ஃபேமாக இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன வந்து இவங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, என்னோட பெஸ்ட் பாடி பில்டர் இருக்காங்க, ஆனால் நானும் ஒரு பாடி பில்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தமிழக மக்கள் அவங்கள தூக்கி கொண்டாடியிருப்பாங்க. அவங்களுடைய அறியாமல் அவங்க அதை ஒத்துக்காமல், அது எதனாலன்னு தெரியல எனக்கும். மேபி நான் நேரில் பார்த்தா சொல்லுவேன், ஏம்மா பாடி பில்டிங்னா இவ்வளவு விஷயம் இருக்குது, இவ்வளவு தியாகம் இருக்குது, கஷ்டப்பட்டு பாடி பில்டர் ஆகியிருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒர்க் அவுட் பண்ணோம், இன்னும் மசில் கூட க்ரோத் பண்ணல, போயிட்டு இப்படி போஸ்ட் இன்னும் அதனால் நமக்கு மெடல் கொடுத்ததுனால நம்ம பாடி பில்டரான்னு கேட்டால் கிடையாது. நாங்களே வந்து பாடி பில்டிங் ஸ்டேஜில் ஏறும்போது எங்களுக்கு தர மெடலை வச்சு நாங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகவே மாட்டோம். பாடி பில்டர்ஸ்ட்டை கேட்டால் தெரியும் அவங்க எதனால் சாக்ரிஃபைஸ் ஆவாங்கன்னா, பா எப்படி இருக்கான் பாடுறான்னு கீழே இருந்து தட்டுறான் பாருங்க கை, அந்த கை தட்டலில் தான் அவன் வந்து நானும் சிறப்பு தாண்டா அப்படின்னு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் தவிர வெறும் மெடலால் மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டோம். ஆளே இல்லாத ஒரு காம்படிஷனில் பெஸ்ட்டு பாடி பில்டர் கொண்டு இறக்கி விடுங்க, மெடல் வாங்கிட்டு சங்கடப்பட்டு தான் கீழே வருவான். போட்டு ஜெயிச்சு வர்றான் பாருங்க, அப்போ தான் அவனுக்கு அந்த இதே இருக்கும். அது வந்து அந்த பாடி பில்டர்ஸ்க்கான உணர்வு இவங்களுக்கு எது தெரியல, அறியாமையில பேசுகிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் வந்து என்னமோ பெரிய இது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போதும் அவங்க சொல்ற விஷயங்களும் அந்த மாதிரி தான் சார் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல்ல வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அங்க தண்ணி கேன் தூக்க சொல்றாங்க. தண்ணி கேன் கூட அவங்களால தூக்க முடியல. ஸோ அவங்க ஒரு சில போசஸ்லாம் என்னென்ன போசஸ்லாம் இருக்கு பாடி பில்டிங்ல அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2-3 போசஸ் சொன்னாங்க. அது கூட கரெக்டா என்ன அப்படின்றது தெரியாத மாதிரி அதையும் வச்சு நிறைய பேர் இவங்களை ட்ரால் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அந்த வீடியோ பார்த்தேன். ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ்னா என்னன்னு கேட்கும்போது அது கரெக்டாக தெரியல. ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ், திரும்பி இந்த பேக் டபுளாம் பைசப்ஸ், ஃப்ரண்ட் லேட்ஸு, சைடு செஸ்ட்டு அப்படின்னு ஒவ்வொரு போஸாக வருது. அதில் ஒரு போஸ் கூட உங்களுக்கு சரியாக தெரியல. நான் தான் அந்த முதலே சொல்லிட்டேன், அறியாமையில் பேசுகிறாங்க அந்த பொன்மணி, அறியாமையில் பேசுகிறாங்க. மேபி அதை அவங்க பின்னாடி உள்ளவங்க யாராவது சொல்கிறதா கூட இருக்கலாம். உங்கள் ட்ரைசப்ஸ் என்ன, உங்கள் பைசப்ஸ் என்ன அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் இல்லைம்மா உமன் பாடி பில்டர்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா, அவங்க பக்கத்தில் போய் நில்லு நீ ஃபஸ்ட்டு. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாவது 1-2 ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ஒரு மசிலாவது ஒன்றை இருக்கான்னு பார்ப்போம். அப்போ தான் நீ பாடி பில்டர்னு ஒத்துக்கலான்னு யாராவது ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து ஆமாம் இல்லை, அப்போ நம்ம இன்னும் கெயின் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு தோணியிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் பெஸ்ட்டு பாடி பில்டர் தான், ஒரு விமனானால் இவ்வளோ தான் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க பண்ண ஒரு கைட்னஸ்னால மேபி இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கலாம். ஏன்னா விமன் பாடி பில்டர்ஸுக்கு மசில் அவ்வளோ சீக்கிரத்தில் கெயின் ஆகாது. அதை கெயின் பண்ணணும்னா அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணணும்னு அந்த விமன் பாடி பில்டர்ஸை போய் கேட்டால் தான் தெரியும். சீரியஸ்லி. இன்னொரு விஷயம், ஒரு விமன் பாடி பில்டர் என்ன, இப்போ நான் இருக்கிறேன், ஏன் வெயிட் உள்ள ஒரு விமன் பாடி பில்டர் என்னையே மாதிரி மஸ்குலரில் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஏன் அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஏன் அளவுக்கு ஃபுட் லோட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் என்னை விட மசில் கம்மியாக இருக்கும். ஆனால் பவர் ஏன் அளவுக்கு சேமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி கேன்லாம் தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தூக்க முடியாதெல்லாம் இருக்க மாட்டாங்க. பயங்கர பவராக இருப்பாங்க விமன் பாடி பில்டர்ஸ். ஆனால் இவங்களால அது கூட பண்ண முடியல. ஸோ அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபேமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ நம்ம மெடல் கொடுத்தோன்னா இதனால் நம்மளோட பிராண்டிங் ப்ரமோட் ஆகும் அப்படின்றதுனால அந்த அசோசியேஷன் அவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க சார். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அந்த அசோசியேஷன் இப்போ இருக்கிறதுலையே நான் அந்த அசோசியேஷன் சார்ந்தவன் இல்லை. நான் இப்போ எந்த அசோசியேஷனும் சார்ந்தும் பேச மாட்டேன். எதில் தப்பு இருந்தாலும் நான் அதில் பேசுவேன். அந்த அசோசியேஷன் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல பாடி பில்டர்ஸை நிறைய பேரை வளர்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. சப்ளிமெண்ட்டு கம்பெனிகள்கிட்ட இருந்து ஸ்பான்சர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதுக்காக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொமோஷன்ஸ் நிறைய இருக்குது. எல்லா பாடி பில்டர்ஸும் அவங்கள்ட்ட தான் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு இதை சொல்ல முடியாது.
இவங்க ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க, அதை இவங்க இப்படி மாற்றிக்கிட்டாங்க. இதனால இவன் யாருக்கு கெட்ட பேர்னா 2 பேருக்குமே கெட்ட பேர். அவங்க ஏன் இந்த அசோசியேஷனில் உள்ளவங்க ஏன் அதை பற்றி பேசலைன்னா இதை போட்டு பேசி இன்னும் பெரிய கான்ட்ரவர்சி ஆக்க வேண்டாம். நாம தான் கொடுத்தோம், அது அதோட விட்டுடலாம். அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டுச்சுன்னா அது அதோட முடிஞ்சு போயிடும். அது அறியாமையில பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு விமன் பாடி பில்டர் ஆகணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு விமன் பாடி பில்டர் ஆகணும்னா இந்த பொண்ணை நம்ம வந்து குறையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அத்தனை பேர் முன்னாடி அந்த 2 பிட் இதில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம்தான். அதை குறை சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு பாடி பில்டர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது மேபி. ஆனால் அதுக்காக இன்னும் நிறைய தியாகம் பண்ணணும். சரியான ஒரு ட்ரைனரை போய் சந்திக்கணும். முதல்ல ஒரு விமன் பாடி பில்டரை அவங்க பார்க்கணும். பார்த்தா தானே கரெக்டாக இருக்கும். பார்த்தா தான் ஓ இது மாதிரி இருக்கணும் போல், மசில் லெக் மசில் இப்படி இருக்கணும் போல், போஸ் இப்படி பண்ணணும் போல் அப்படிங்கிறது தெரியும். மேபி சிலர் இருக்காங்க நம்ம ஜிம்லேயே இருப்பாங்க. எப்படின்னா அவன் வந்து இந்த பக்கத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கூட இருக்கிறான். எப்படின்னா ஆள் வந்து இப்படி தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு நினப்பு மனசுக்குள்ளே ஃபுல்லாக என்ன இருக்குன்னா நம்ம தான் அர்னால்டு. சீரியஸ்லி அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாமே அப்படியே இருக்கும். நம்ம சொல்கிறது என்ன, திங்க் யுவர் செல்ஃப் பிக்குன்னு நானும் சொல்லி கொடுப்பேன். உன்னை எப்படியுமே நீ உயர்வாக திங்க் பண்ணு, உன்னை நீ பெருசாக திங்க் பண்ணால் தான் உன்னால் ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்காக நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடாது. நான் அர்னால்டு மாதிரி ஆகிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னு ஆகக்கூடாது. ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணதுக்காக என்னை நான் பெருசாக திங்க் பண்ண, ஒல்லியாக இருந்தாலும் உன்னை நீ பெருசாக திங்க் பண்ணுங்க, உன்னால் லிஃப்ட் பண்ண முடியும்னு திங்க் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். பசங்க சிலர் எப்படி ஆயிடுறான்னா லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பம்ப் ஆனவுடனே நம்ம அர்னால்டு ஆயாச்சு, கண்ணாடியில் போய் அப்படி இப்படி போஸ்ட் பண்ணுவான். அவன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுறான் மனசுக்குள்ளேயே, நான் சூப்பர் ஆகிட்டேன் அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுறான். அதே மாதிரி இவங்களும் மேபி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருப்பாங்க. ஒரு உமன் பாடி பில்டர் ஆகணும்னா அதுக்கு நிறைய தியாகம் இருக்குது மேடம். நம்ம அதெல்லாம் பெருசாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்களுடைய ரெகக்னைசேஷன் நம்ம கம்மி பண்ணுற மாதிரி ஆகும். இப்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை வந்து ரொம்ப தெளிவாக தீர்த்து வச்சிங்க சார். நன்றி. நன்றி.